ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கூல்மி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான். நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் தான். எனக்கு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் 1-to-1 பிங் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நீ பேசு, அதே மாதிரி சிஸ்டம்லேயும் அதை எங்களுக்கு பண்ணி காமி. ஸோ இது எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் அதெல்லாம் ஷேர் பண்ணேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இது முக்கியமான டாபிக். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் நம்ம ஏற்கனவே ஒரு பேசிக்காக எப்படிலாம் கொஞ்சம் ரிலேட்டடாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஃபியூச்சர்ஸ் நம்ம ஒரு பெரிய ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவை நம்ம இப்போ போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோவை இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதை போய் கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஃபியூச்சரை எக்ஸலில் நான் இந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலோட மேக்ரோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன பர்பஸ் அப்படின்னா, அதாவது நம்மளோட ஒர்க் பண்ணுறோம்ல, இப்போ எக்ஸலில் இப்போ நீங்கள் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு பெரிய டேட்டாஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி ஃபார்முலாஸ் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. அது உங்களோட நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணும். பட் ஆனால் ஒரு சில விஷயத்தை ஃபார்முலாஸ், அதாவது இந்த மேக்ரோஸ் ஃபார்முலாஸ் மட்டும் இல்லை, எக்ஸலில் இருக்க A to Z, அதாவது ஃபார்மெட்டு, பெயிண்ட்டு, பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இப்போ ஒரு சில விஷயத்தெல்லாம் ரிப்பீட்டடாக பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ பேசிக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் அவங்க என்டர் பண்ணி வைப்பாங்க. அதாவது குவார்டர்லியில் எவ்வளோ மார்க்கு, ஹாஃப் அர்லியில் எவ்வளோ மார்க்கு, ஆனுவலில் எவ்வளோ மார்க்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பேசிக்காக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கிளாஸில், பர்டிகுலர் கிளாஸில் ஒரு 60 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 60 பேர் அதில் மார்க்ஸ் இருக்கணும். அந்த மார்க்ஸை அவங்க செக்ரிகேட் பண்ணி எடுக்கணும். லைக் 35னா பாஸ், அதுக்கு கீழே இருந்தால் ஃபெயில் அப்படின்றதுலாம். அதையும் நீங்கள் நம்ம ஃபார்மல், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதெல்லாம் போட்டு எடுக்கலாம். பட் ஆனால் அதை எப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் லே அவுட்டை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம், ஒரு வாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த மேக்ரோவை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த மேக்ரோவை திருப்பி எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம அதை மேக்ரோஸை ரன் பண்ணி அந்த டேட்டாஸை நம்ம ஜஸ்ட் நம்ம டேட்டாஸை மட்டும் மாடிஃபை பண்ணால் போதும். அந்த ஃபார்மேட், லே அவுட்டு இந்த ஷேப்பில் தான் வேணும், இந்த கலரில் தான் வேணும், இந்த டைம்ஸ் நியூ ஃபார்மேட்டில் தான் வேணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அந்த மேக்ரோஸில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அதுதான் பேசிக்காக இந்த மேக்ரோவோட விஷயம். மேக்ரோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பேசிக்காக ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ வாங்க இப்போ லைவாக என்னோடய லேப்டாப்பில் நான் அதை பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ மேக்ரோஸ் பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ மேக்ரோஸ் இப்போ இங்கே இருக்க ரிப்பன்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு இப்போ ஃபார்முலாஸ், ஹோம், இன்சர்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் ரிப்பன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே மேக்ரோஸ் வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ரோஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மேக்ரோஸு. பட் ஆனால் இங்கே இருக்கிற மேக்ரோஸ் ஒரு சில ஃபார்முலாஸ், ஒரு சில மினிமமாக இருக்கிற ஒரு இதில் மட்டும்தான், மினிமமாக இருக்கிற ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும்தான், பேசிக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த மேக்ரோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா. ஆனால் இதுவே எல்லா ஃபார்முலா எக்ஸலில் இருக்க A to Z ஃபார்முலாஸ், அப்புறமேட்டு ஃபார்மேட்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன், அந்த ரிப்பன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரிப்பனை இங்கே கொண்டு வரணும். அந்த ரிப்பனோட பேர் பார்த்திங்கன்னா டெவலப்பர் அப்படின்ட்டு ஒரு ரிப்பன் இருக்குது. ஸோ அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸலில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு லெஃப்ட் சைடில் இந்த எக்ஸிட்டுக்கு முன்னாடி வரும். ஸோ அதில் ஆப்ஷன்ஸு, இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் ரிப்பன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டேப்ஸில் ரைட் சைடில் இங்கே பாருங்கள், இந்த டெவலப்பர் இருக்குல்ல. ஸோ இந்த டெவலப்பரை நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த டெவலப்பர் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் நான் எப்படி ஈஸியாக உங்களுக்கு புரியுது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன்.
இதை வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம இப்போ திருப்பியும் அந்த டெவலப்பரை போய் இங்கே சேம் இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது இங்கேருந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெவலப்பர் இல்லை. உங்களுக்கு இப்போ ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சேம் இங்கே வியூ இருக்குல்ல, இந்த வியூவுக்கு போயிடுங்க. வியூவில் போய்ட்டு இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஆப்ஷன் இங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஆப்ஷன்ஸ் போய்ட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் போகிறத விட இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா டக்குன்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எங்கே நீங்கள் போகணுன்னு நினைக்கணும் அங்கே வந்து உங்களுக்கு கரெக்டான விசார்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் இந்த டெவலப்பரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த டெவலப்பர் டூல் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த டெவலப்பர் டூலில், இப்போ வந்து டெவலப்பர் டூல் போயிடலாம். ஸோ இந்த டெவலப்பர் டூலில் வந்து நம்ம எப்படி வந்து மேக்ரோஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி வந்து திருப்பியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். மேக்ரோனாலே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல A to Z ஃபார்முலாஸ், அது எல்லாமே ஃபார்மேட்டிங்காக இருக்கட்டும், இல்லை இன்சர்ட்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், எந்தெந்த இது நம்ம பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் மேக்ரோவாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு சேவ் பண்ணி வச்சுப்போம், ஒரு எக்ஸல் மேக்ரோவை சேவ் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு அது தேவைப்படும் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி அதே ஃபார்மேட் அதே ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மேக்ரோவை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு அதில் வந்துடும். அதில் ஒரு சில வேல்யூஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த வாட்டி சென்ட் பண்ணும்போது அதை மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க்கை வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணும். எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடி பீப்புள்ஸ் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க எதுவும் இருந்தாலும் எக்ஸல் ஷீட் ஒர்க் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ வந்து எப்படி வந்து ஸ்மார்ட் வேல நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த மேக்ரோ. ஸோ இந்த மேக்ரோ வந்து நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை வந்து இப்போ வந்து ½ an hour ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து எப்படி வந்து 15 minutes இந்த மேக்ரோ வழியாக நம்ம பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து மேக்ரோவை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மேக்ரோ வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இப்போ வந்து கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிஃப்ட் பேஸஸில் 24/7 ஷிஃப்ட் பேஸஸில் வரோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஷிஃப்ட் ரோஸ்ட் வந்து மேப் பண்ணுவாங்க. யார் இந்த வீக்குக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வருவா, செகண்ட் ஷிஃப்ட் வருவா, தேர்ட் ஷிஃப்ட் வருவா அப்படின்றது, அப்புறம் எந்தெந்த நாளில் வீக் ஆஃப் அவங்களுக்கு அப்படின்னும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதே திருப்பி நம்ம அந்த பழைய மெயிலில் இருந்தோ இல்லை பழைய எங்கேயாச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு மேலோட்ட ஒரு லே அவுட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃபீட் மட்டும் பண்ணால் போதும். அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கு இவங்க கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் தானே வரும் ஷிஃப்ட் மாறுறது. ஸோ அதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து மேக்ரோ வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து ரெக்கார்ட் மேக்ரோவை எனேபிள் பண்ணிக்கணும். இந்த மேக்ரோ 1 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வீக் ஷிஃப்ட் ரோஸ்டர் அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம் மேக்ரோக்கு. நீங்கள் என்ன நேம் வேணால் வைக்கலாம். நான் வந்து இது வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும்ல. இப்போ நிறைய மேக்ரோஸ் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எதுன்னு குழப்பமாயிடும்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நேமை வந்து நான் வந்து வைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேர்டுக்கு அப்புறமேட்டும் நான் வந்து இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா மேக்ரோ நேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ரோஸ் வந்து எனேபிள் ஆகாது. ஈவன் வந்து எரர் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணும். நான் இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுறேன். இப்போ நான் இங்கே அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன், இங்கே ஸ்பேஸ் வந்து விடுறேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் த நேம் தட் நாட் என்டர் இன்டு நாட் வேலிட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து அண்டர்ஸ்கோர் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஐஃபன் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ அதே மாதிரி வந்து ஷார்ட்கட் கீ வந்து நீங்கள் வந்து இந்த மேக்ரோ ரன் ஆகணும் நெக்ஸ்ட் டைம்னா இந்த ஒரு ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்மளே இங்கே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியோட ஷார்ட்கட் கீஸாக இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் B அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட லெட்டர்ஸ் வந்து போல்ட்டில் வந்து வரும். ஸோ இது வந்து காமனாக எக்ஸலோட ஷார்ட்கட் கீஸ். இந்த மாதிரி எக்ஸலோட காமன் ஷார்ட்கட் கீஸை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது இந்த கண்ட்ரோல் பின்னு கொடுக்குற ஃபங்க்ஷனாலிட்டிஸில் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பியோட ஃபங்க்ஷனாலிட்டி அந்த போல்டு வராமல் நம்மளோட மேக்ரோ வந்து அங்கே ரன் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஷிஃப்ட் W அந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்ட்ரோல் +Shift+W அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மேக்ரோ ரன் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஷார்ட்கட் கீஸ் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கலனாலும் ஓகே தான், உங்களுக்கு வந்து மேக்ரோ வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ இது வந்து
ஸ்டோர்ட் மேக்ரோ இன். இப்போ வந்து பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து எங்கே வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் நம்ம எந்த ஷீட்டில் வேணாலும் நம்ம வந்து இந்த மேக்ரோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து திஸ் ஒர்க் புக்னால் இந்த ஒர்க் புக்கில், அதாவது இந்த எக்ஸல் ஷீட்டில் மட்டும்தான் நம்மளால் இது ஒர்க் பண்ண முடியும். நியூ ஒர்க் புக்னால் இன்னொரு எக்ஸல் ஷீட்டு ப்ளஸ் வந்து எதில் வேணால் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு திஸ் ஒர்க் புக் அதில் மட்டுமே நம்ம இந்த மேக்ரோ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் ஒர்க் புக் கொடுத்துறேன். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 rows த ஷிஃப்ட். சும்மா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரெக்கார்ட் மேக்ரோன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்ட்டு இருக்குது. ஈவன் வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் வந்து பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் முடிச்சது அப்புறமேட்டுனா இந்த ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ரோ இஸ் கரண்ட்லி ரெக்கார்டிங், கிளிக் டு ஸ்டாப்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்டாப் ஆகும், இங்கே போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் ஆகும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அந்த டேபிளை ஸோ இன்ஜினியர்ஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸோ நான் அதுக்கு வந்து இன்ஜினியர் ஐஎன்ஜி நேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ மண்டே, டியூஸ்டே. நான் வந்து ஷார்ட்டாக தான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஷார்ட்டாக கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் வீக்குக்கு. ஸோ நம்ம வந்து நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து விக்னேஷ் அப்படின்ட்டு ஒரு டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாலா அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா குமார் அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா இப்போது நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ ஹோம் போயிட்டோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது கேலிபர்லியில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் வேணும் அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை எல்லாத்தையுமே சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹெட்டர் இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சைஸையும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து கலரையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஏதாச்சும். இப்போ வந்து எல்லோ கலரை வந்து ஃபில் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த பார்டர் ப்ளஸ் வந்து அவுட்டரில். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபார்மேட் வந்து இப்போ நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ விக்னேஷ் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்டில் இருக்க மாதிரியும் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஷிஃப்டில் இருக்கிற மாதிரியும் ஒரு நாள் மட்டும் வீக்லி ஆஃப் கொடுக்குறோம். அந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் ஒரு டேட்டா இங்கே வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இவங்களுக்கு மட்டும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து இட்டாலிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து அதோட சைஸையும் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டெவலப்பர் டூலுக்கு வந்து போய்க்கலாம். டெவலப்பர் அந்த ரிப்பனுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த மேக்ரோ வந்து சேவ் ஆகிடுச்சு. நான் இதே ஒர்க் புக்கில் வேறு ஒரு ஷீட்டுக்கு போகிறேன். ஓகேங்களா? போயிட்டு இங்கே வந்து மேக்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மேக்ரோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணேன். எனக்கு வந்து திருப்பியும் நான் இந்த வீக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மேக்ரோ வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மேக்ரோவை கிளிக் பண்ணிவிட்டு வீக் ஷிஃப்ட் ரோஸ்டர் இருக்குதுங்களா, அதை ஜஸ்ட் ரன் தான் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ரன் பண்ணோடனே உங்களுக்கு அங்கே நம்ம என்ன டைப் பண்ணி என்னென்னலாம் நம்ம ஃபார்மேட் என்னென்ன இது பண்ணுமோ அப்படியே சேமாக இங்கே வந்து அது ஒரு காப்பியாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வீக்குக்கு என்ன வேணுமோ, இப்போ வந்து விக்னேஷ் வந்து இந்த வீக் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் இருந்தாருன்னா அதை மட்டும் நம்ம வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேக்ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது பேசிக்காக. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து இப்போ மேக்ரோ எனேபிள்டு ஷீட்ஸ். ஓகேங்களா? நம்ம இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதே ஒர்க் புக் வந்து எனக்கு வந்து சேவாக இருக்கணும், நான் அடிக்கடி வந்து இது பண்ணோம் அப்படின்னா இப்போ கண்ட்ரோல் எஸ்ன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து டெஸ்க்டாப்லேயே நான் வந்து சேவ் பண்ணுறேன். இதை வந்து ஒர்க் புக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸல் ஒர்க் புக்குன்ட்டு. நீங்கள் வந்து இந்த மேக்ரோ எனேபிள் இருந்தால் எக்ஸல் ஒர்க் புக்காக சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் எக்ஸல் ஒர்க் புக்காக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அஸ் டைப் வந்து எக்ஸல் மேக்ரோ -எனேபிள்டு ஒர்க் புக் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சேவ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு மேக்ரோ எக்ஸல் ஷீட்டாகவே வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ வேணுமோ இந்த புக்குக்கு போய்ட்டு நீங்கள் ஷீட் 1 ஷீட் 2 எதில் வேணாலும் நீங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு ரன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணியும் இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே வந்து எதுவுமே இல்லை, திருப்பியும் நான் போய்ட்டு இந்த மேக்ரோவில் போய்ட்டு நான் ரன் பண்ணுறேன் இந்த ஷீட்னா அது திருப்பியும் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து மேக்ரோஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா
ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மேக்ரோ ஷீட்லேயே நம்ம வந்து பட்டன் கூட நம்ம வந்து வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெவலப்பர் டூலில் இன்சர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்சர்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பட்டன் தான். ஸோ நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் பட்டன் வேணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து இவ்வளோ சைஸில் வந்து ஒரு பட்டன் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பாப்பப் வந்துடும், அசைன் மேக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வந்து வீக்லி ஷிஃப்ட் ரோஸ்டர் இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து இதை தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பட்டனுக்கு நான் வந்து இந்த பர்டிகுலர் மேக்ரோ நான் இதை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த பர்டிகுலர் மேக்ரோ வந்து ரன் ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அசைன் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பட்டன் டோன் இருக்குது. நம்ம இந்த பட்டனோட நேமை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷிஃப்ட் ஃபார்மேட் அப்படின்ட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஃபார்மேட்டை வந்து நான் மாற்றி விட்டுறேன், கிளியர் ஃபார்மேட் கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த ஷிஃப்ட் ஃபார்மேட் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அதே இது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பட்டன்ஸாகவும் நம்ம வந்து மேக்ரோஸை வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்ச மேக்ரோவை இந்த பட்டனுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் வந்து மேக்ரோஸ் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் ஸ்க்ரோல் வித் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மேக்ரோஸை நான் எக்ஸலுக்கு ஒரு பேசிக்காக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து மேக்ரோஸ் வந்து எங்களுக்கு வந்து பேசிக்ஸ்லேருந்து வந்து வீடியோஸ் வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள், ஸோ தட் வந்து எங்களுக்கு அதில் ஐடியா இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி நிறைய ஒர்க்கை வந்து சிம்பிள் பண்ணுறதில்ல. இப்போ வந்து 30 minutes ஒர்க்குனால் நம்ம 15 minutesல இதை வந்து செஞ்சு முடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் வந்து மேக் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.